சென்னை புறநகர் பகுதிகளான அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் அம்பத்தூர் எஸ்டேட் முதல் அம்பத்தூர் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுதந்திர தினம் மற்றும் ஞாயிறு விடுமுறை காரணமாக கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் கார், இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்துகளில் தென் மாவட்டங்களுக்கு சென்றதால் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்தது. இதனால் கத்திப்பாரா மேம்பாலத்தில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காலை முதலே வெயில் கொளுத்திய நிலையில் மாலையில் திடீரென சாரல் மழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள மகா திரிசூல பிடாரியம்மன் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு 8 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மகா திரிசூல பிடாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடைசி வெள்ளியை முன்னிட்டு 1 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலான பணத்தாள்களை கொண்டு சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்ட பண அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்கத்துணை நீருப்பாய் பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீருப்பாய். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் சாலையில் கிடந்த 19,000 ரூபாயை உரிமையாளரிடம் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அம்பத்தூர் மண்டலம் 86வது வார்டு பகுதியில் தூய்மை பணியாளராக வேலை செய்பவர் கங்கை அம்மாள் தொழிற்பேட்டை அருகே தூய்மை பணியில் ஈடுபட்ட பொழுது சாலையில் கிடந்த பையை எடுத்துள்ளார். அப்பொழுது அதில் 19,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பணம் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தை ஒப்படைத்த தூய்மை பணியாளர் கங்கை அம்மாளுக்கு உரிமையாளரும் சக தூய்மை பணியாளர்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர். தருமபுரியில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறை சமாதானம் செய்து வைப்பது போல பழகி பெண்ணை ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரகுராம் என்ற கோயில் பூசாரி கணவன் மனைவி தகராறை சமாதானம் செய்து வைத்துள்ளார். இந்நிலையில் அப்பெண்ணுடன் நெருக்கமாக இருக்கும் படத்தை காட்டி அவரை பூசாரி ரகுராம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் கோயில் பூசாரி ரகுராமை கைது செய்த காவலர்கள் இச்சம்பவம் தொடர்பாக ராஜ்குமார் என்பவரையும் தேடி வருகின்றனர். காரைக்குடி அருகே கம்பன் நகரில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் 1200 மீட்டர் நீளத்திற்கு புதிய சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் டி.கே. பிரபு அடிக்கல் நாட்டினார். தரமான முறையில் சாலைகள் அமைத்திட வேண்டும் என ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்திய அவர் பணிகளின் தரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள வாராகி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு 1 லட்சம் வடையர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வடைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கர்ப்பிணிகளை கோவிலில் அமர வைத்து பக்தர்கள் வடைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தினர். இதேபோன்று சென்னையை அடுத்த திருமுலைவாயில் மன்னர் சுவாமி பச்சையம்மன் கோவிலில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோடிங்கர் பெரிய ஏரி கடைவாசல் பகுதியில் குவியும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய ஏரி கடைவாசல் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த மேம்பாலத்தின் அருகே தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்படுவதால் அப்பகுதி குப்பை கிடங்கு போல காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பள்ளிகளில் ஓவிய ஆசிரியர்களை நியமனம் செய்ய வலியுறுத்தி கன்னியாகுமரியில் முதலமைச்சர் விஜயின் ஓவியத்தை வரைந்து ஓவிய பயிற்சி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவிய பயிற்சி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து தனியார் பள்ளி மைதானத்தில் முதலமைச்சர் விஜயின் ஓவியத்தை வரைந்து அசத்தினர். கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னன்னா
டிராயிங் டீச்சர் இல்லை. அப்போ அதுவும் நமக்கு தேவை, அந்த டிராயிங் டீச்சர் வேணும். ஏன்னா பேசிக்லேருந்து டிராயிங் தேவைப்படுது எல்லாருக்கும். இது காலேஜ் லெவலில் போனாலும் டிராயிங் தேவை. அதனால் இந்த சிஎம் இது பார்த்து நமக்கு டிராயிங் டீச்சருக்கும் டிராயிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி புறவழிச்சாலையில் மணல் லாரி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். பழனி புறவழிச்சாலையில் மொள்ளம்பட்டி பிரிவில் மணல் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த மணல் சாலையில் கொட்டிய நிலையில் ஓட்டுநர் அஜித்குமார் நல்வாய்ப்பாக எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பினார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள நகர வைரவன்பட்டியில் வைரவர் சுவாமி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலை அருகே வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் மது அருந்துவிட்டு உணவு சாப்பிட்டுவிட்டு 8000 ரூபாயை திருடிச் சென்றனர். பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்பவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் மது அருந்துவிட்டு உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு பீரோவை உடைத்து 8000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து சுப்புலட்சுமி அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் மற்றும் அங்கன்வாடி கட்டடம் அகற்றப்பட்டன. பட்டமுடையானில் ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதையடுத்து அறந்தாங்கி கோட்டாட்சியர் அபிநயா தலைமையில் அதிகாரிகள், காவல்துறையினர் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரீல்ஸுக்காக வீடியோ எடுத்த பள்ளி மாணவர் உட்பட 2 பேர் மீது சொகுசு கார் மோதியதில் 2 உயிரிழந்தனர். கர்லம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்கின்ற 12ஆம் வகுப்பு மாணவரும் அவருடைய நண்பருமான ஜெயக்குமார் என்பவரும் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் பசுமை வழி தேசிய நெடுஞ்சாலையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த கார் 2 மீது மோதியதில் நிகழ்விடத்திலேயே 2 உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சியின் போது கோவை மாநகராட்சியில் விதிகளை பின்பற்றாமல் நியமிக்கப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீக்கப்பட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுகவைச் சேர்ந்த SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டனர். இந்த நியமனத்தை எதிர்த்து பாதிக்கப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 54 பேரின் பணி நியமனத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்த நிலையில் 54 இடைநிலை உதவியாளர்களையும் பணி நீக்கம் செய்து ஆணையர் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். விழுப்புரத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை நோக்கி வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மையப்பகுதியை தாண்டி எதிர் திசையில் உள்ள சாலைக்கு சென்று திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற கார் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடத்தில் புதிய மின் இணைப்பிற்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின்வாரிய அலுவலர் கைது செய்யப்பட்டார். கொக்குகுளத்தைச் சேர்ந்த காளிராஜ் என்பவர் புதிய மின் இணைப்பிற்காக பழங்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு 2000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என மின்வாரிய அலுவலர் கருப்பசாமி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாயை மின்வாரிய அலுவலர் கருப்பசாமி பெற முயன்றபொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் அவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி அங்காளம்மனுக்கு 3,10,000 வடையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அங்காளம்மனுக்கு பட்டு உடுத்தி வடையல்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனியில் சுதந்திர தினத்தையொட்டி பாஜகவினர் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றனர். தேசிய கொடியை ஏந்தியபடி வந்தே மாதரம் முழக்கங்களுடன் பாரத மாதா மற்றும் தேச தலைவர்கள் வேடமணிந்து சிறுவர்களும் பங்கேற்றனர். தேனி நகராட்சி அலுவலகம் முன்பாக தொடங்கிய ஊர்வலம் பங்களாமேடு பகுதியில் நிறைவடைந்தது.
சென்னையை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் ஆடி மாத பால்குட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய சுவாமிகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாரியம்மன் பச்சை பட்டுடுத்தி வைப்பாற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து அக்கினி சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் அம்மனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் 500 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் 50 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பசுமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக எட்டயபுரம் அருகே பி. துரைசாமிபுரம் கிராமத்தில் வேம்பு, புங்கை, மாமரம், சீதா, தென்னை, எலுமிச்சை, கொய்யா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டன. சென்னையை அடுத்த போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக போரூர் மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கிண்டியில் இருந்து ஐயப்பந்தாங்கல் செல்லும் வழியில் வாகனங்கள் வரிசை கட்டி ஆமை வேகத்தில் சென்றன. இதேபோல போரூர் குன்றத்தூர் சாலையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் ஒன்று செல்ல வழியின்றி நெரிசலில் சிக்கி தவித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி உடனாக்கிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி அபிராமி அம்மனுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் கோயில் வளாகத்தில் உள்ள குளத்தில் அபிராமி அம்மன் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பேரணியில் பங்கேற்றவர்கள் போதைக்கு அடிமையாகாதீர், போதையை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். கோவையில் சுங்கத்துறை அதிகாரி என கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைதான நிலையில் அவரது மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். துடியலூர் பகுதியைச் சேர்ந்த ஆல்பர்ட் மற்றும் அவரது நண்பர்கள் கோவை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரியாக பணியாற்றி வருவதாக கூறிய டார்பின் தாஸ் என்பவரிடம் மொத்தம் 55,70,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மங்களூரில் டார்பின் தாஸை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். தேனியில் மருத்துவரின் பரிந்துரை கடிதமின்றி ஆன்லைனில் வலி நிவாரணி மாத்திரைகள் வாங்கிய இளைஞர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டி, பழனிவேல் மற்றும் லோகேந்திரன் ஆகிய 3 பேரிடம் சோதனை செய்ததில் வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் இருப்பது கண்டறிந்து கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் அவர்கள் ஆன்லைனில் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி அவற்றை போதைக்காக பயன்படுத்தியதோடு பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்க முயன்றது தெரியவந்தது. 9 குவார்ட்டர் மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்ததாக தூத்துக்குடி வடக்கு காவல்துறையினர் தங்கராஜ் என்பவர் மீது பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கின் விசாரணையில் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 4.5 லிட்டர் வரை மதுபானம் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 9 குவார்ட்டர் மது பாட்டில்கள் வைத்திருப்பது எவ்வாறு சட்டவிரோதமாகும் என நீதிபதி விஜயகுமார் கேள்வி எழுப்பினார். சட்ட நடைமுறையை காவல்துறையினர் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என நீதிபதி கேட்டுக்கொண்டார். 20 அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பதாக சேலத்தில் தாவேகா முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தாவேகா ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னால் இருக்கிறார்கள்.
19-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இன்றைய தினமும் இருக்கிறார்கள். 25 பேர் எதிர்த்து ஆதரவு தெரிவித்து பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவங்க அப்படியே இருக்காங்க. பல பள்ளிகளில் மாணவர்கள் இறுதித் தேர்வினை எழுதிய பிறகும் தமிழில் தடையின்றி எழுதவோ பேசவோ முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று கவிஞர் வைரமுத்து ஆதங்கம் தெரிவித்துள்ளார். ஞானப்பழம் விருது வென்ற கவிஞர் வைரமுத்துவுக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள VIT பல்கலைக்கழகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய கவிஞர் வைரமுத்து, தமிழ் படிக்க தெரியாத தலைமுறைக்குத்தான் ஜென்சி தலைமுறை என்ற பெயரா, தமிழ் எழுத வராத தலைமுறைக்கு அப்படி ஒரு பெயரா என்று வினவினார். ஜென்சி தலைமுறை, அவர்களை அழைத்து வைத்து கேட்டு பாருங்கள். ஒரு தமிழ் பத்திரிகை கொடுத்து நான் கண்களை மூடிக்கொள்கிறேன், நீ தடையில்லாமல் படி என்று சொல்லி பாருங்கள். இளைஞர்களுக்கிடையே கடல் பயணம், சாகசம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடலுக்கு போவோம் ப்ராஜெக்ட் வர்ணம் என்ற பாய்மர படகு பயணத்தை தேசிய மாணவர் படை வீரர்கள் மேற்கொண்டனர். தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவைச் சேர்ந்த 21 மாணவர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபாருக்கான தேசிய மாணவர் படை துணை இயக்குநர் ஜெனரல் கமோடோர் நம்பியத் சுதீப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சின்னமுற்றத்திலிருந்து கன்னியாகுமரி வரை 2 பாய்மர படகுகளில் பயணித்த தேசிய மாணவர் படையோடு ஜெனரல் கமோடோர் நம்பியத் சுதீப்பும் பயணம் செய்து கரைக்கு திரும்பினார். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக MLA மார்கண்டேயன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற மார்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையெழுத்திட்டு வருகிறார். இந்த நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த MLA பெண்கள் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களையும் நீங்கள் கண்டிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவருடைய கண்ணீர் திவலைகள் இந்த ஆட்சியை கரைக்கும். சுதந்திர தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் நோக்கில் மாவட்ட SP அசோக்குமார் உத்தரவின் பேரில் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளை காவல்துறையினர் பரிசோதித்தனர். குறிப்பாக மாநில எல்லையில் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. புதுச்சேரியில் அரிசி கடை மீது 3 பெட்ரோல் குண்டுகளை வீசிய ரவுடி குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வில்லியனூரில் உள்ள சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோரின் கடைக்கு வந்த ரவுடி வினோத் மாமூல் தர மறுத்ததால் பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவலர்களை கண்டதும் தப்பியோடிய அவர் தவறி விழுந்ததில் கை எலும்பு முறிந்தது. சிறையில் இருந்த வினோத் ஜாமீனில் வெளியே வந்த 2 நாட்களில் பெட்ரோல் குண்டுவீச்சில் ஈடுபட்டதால் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகேயுள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி ஒன்றாக சாமி தரிசனம் செய்தனர். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஆடி வெள்ளி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பிரசாதம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அம்மன் சன்னதியில் அமர்ந்து மனமுருக வழிபட்டனர். தொடர்ந்து அன்னதான கூடத்திற்கு சென்ற அமைச்சர்கள் பக்தர்களுக்கு உணவு பரிமாறினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலத்தின் கட்டுமான பணிக்காக சுதந்திர போராட்ட வீரர் ஜீவாவின் சிலை அகற்றப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் சிலை மீண்டும் அதே பகுதியில் தற்காலிகமாக நிறுவப்பட்டுள்ளது. வாணியம்பாடி ஆற்றுமேடு பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த சுதந்திர போராட்ட வீரர் ஜீவாவின் சிலை மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்காக அகற்றப்பட்டது. இந்நிலையில் ஜீவாவின் சிலை பராமரிப்பின்றி குப்பையில் வீசப்பட்டதாக தகவல் பரவியது. இதனை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து ஜீவா சிலையை ஆற்றுமேடு பகுதியில் மீண்டும் நிறுவினர். சிவகங்கையில் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 8 மண்டலங்களில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். 14, 17 மற்றும் 19 வயதிற்கான பிரிவில் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக மாநில போட்டிக்கு தேர்வாகினர். ஒன்று. 1 2 3  4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயந்திரத்தினர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்பாட்டை கைவிட வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு தேர்தல் முறைக்கு மாற வேண்டும் என்கிற முழக்கத்தோடு இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த இயக்கத்தினர் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பெற இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம் திட்டமிட்டுள்ளதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் தனியார் பள்ளி மாணவர்கள் 1000 மீட்டர் நீளத்தில் வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடியினை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 1000 மீட்டர் நீளத்தில் வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடியை 1000 மாணவர்கள் பிடித்து நீண்ட வரிசையில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 80th இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுற விதமாக நாங்கள் லாங்கஸ்ட் நேஷனல் ஃப்ளாக், அதாவது 1000 மீட்டரில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நேஷனல் ஃப்ளாக்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஒரு தேசத்தில் ஒரு நல்ல தலைவர்கள் உருவாக்க நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். உத்தராகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற மேடையை சுத்தம் செய்ததை கண்டித்து நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹல்த்வானியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்றார். அந்த கூட்டம் முடிந்த பின்னர் இந்து அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் மேடையை கங்கை நீரால் சுத்தம் செய்ததாக புகார் எழுந்தது. இதனை கண்டிக்கும் விதமாக நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் MP ராபர்ட் புரூஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் சொல்லும் கருத்து வேதனையாக உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொதுவெளியில் விமர்சனம் செய்வதை தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என வினவினார். கழக பொதுச் செயலாளரை இவர்கள் விமர்சனம் செய்வதை கழக நிர்வாகிகளும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆணிவேர்களாக இருக்கின்ற அன்பிற்குரிய கழக தொண்டர்களும் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் 150 அடி நீள தேசிய கொடியுடன் மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டியும் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டும் சங்ககிரி அருகே கோழிக்கால் நத்தம் தனியார் பள்ளி சார்பில் சிறப்பு பேரணி நடைபெற்றது. இதில் 150 அடி நீளமுள்ள தேசிய மூவர்ண கொடியை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏந்தி சென்றனர்.